ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் முன்னே கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ இடையில் கொஞ்ச நாள் வீடியோ இல்லாமல் ஷார்ட்ஸ் மட்டும் வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ ஏன் அதில் இப்போ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் யூடியூப்பில் என்ன நடந்துருச்சுன்னா, நான் ஒரே வீடியோவை ஒரு ஷார்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 16 செகண்ட்ஸ் இருக்க ஒரு ஷார்ட்ஸை நான் திரும்பவும் அப்லோட் பண்ணிட்டேன்னா. ஸோ அதனால் சேனலில் கிட்டத்தட்ட 10,000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு மேலே முன்னே போயிருந்தது. ஸோ அதை திரும்ப இப்போ 1400 பக்கமாக குறைச்சி விட்டாங்க. திரும்ப பிப்ரவரி ஏதோ ஒரு டேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே 4000 வாட்ச் ஹவர்ஸ் போனதில் தான் திரும்ப சேனல் கண்டினியூ ஆகுமா. ஓகேங்களா. ஸோ ஓகே, சும்மா சொல்லணும்னு சொன்னது. ஸோ இப்போ குரூப் 2 இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் குரூப் 2 இல்லை, அதுக்கு மொதல் குரூப் 2க்கு நம்ம இந்த மாதிரி அந்த கொஷின்ஸ் 6 மார்க்கு அந்த மாதிரி இதுக்கு நம்ம கண்டென்ட் நமக்கு முக்கியமாகப்பட்டது அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்காக கொடுத்துருந்தோம். ஸோ அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சும்மா ஷார்ட்டாக சிம்பிள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல், ஓகேவா. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் மெயின் ஒரு கமிட்டியை அமைச்சாங்க. இது ஓகே, இந்த மாதிரி தேர்தல் நடத்தலாமா நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணி அதை டீட்டெயில்ஸ் கொடுக்க சொன்னதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த கமிட்டி தலைவர் யார் தலைமையில் அமைச்சிருந்தாங்க அப்படின்னா ராம்நாத் கோவிந்த். இவர் யார் அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எந்தெந்த அமைப்புகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மொத்தமாக 3 அமைப்பு எலெக்ஷன் நடத்தும். ஒன்று எம்பி எலெக்ஷன், ஒன்று எம்எல்ஏ எலெக்ஷன், நெக்ஸ்ட் உள்ளாட்சி தேர்தல். ஓகேங்களா. ஸோ இது 3த்துக்கும் சேர்த்து தான் ஒரே டைமிங்லேயே எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட எண்ணம். அதுதான் நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது அந்த தேர்தலை 2 கட்டமாக நம்ம நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 2 கட்டமாக அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே மக்களவைக்கும் சட்டசபைக்கும், ஓகேங்களா. ஸோ எம்பி எலெக்ஷனும் அடுத்தது எம்எல்ஏ எலெக்ஷனும் ஒரே டைமிங்கில் நாடு ஃபுல்லாக நடத்திடுறது. அதுக்கு அடுத்தது ஒரு 100 நாட்களுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல். ஓகேங்களா. ஸோ தலைவர் வயசு அவங்களுக்கான தேர்தல் நடத்திடுறது. இதுக்கு முன்னாடி எப்போலேருந்து எப்போ வரலும் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1951லேருந்து 67 வரலும் இதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஓகே, அப்போ நடந்ததில்லை, அப்புறம் ஏன் இப்போ இப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதற்கான என்ன ஒரு 2 ரீசனாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒன்று ஆல்ரெடி அந்த மாதிரி தான் மக்களவைத் தேர்தல் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஓகேங்களா. ஒரே டைமிங்கில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ 1971 மக்களவை முன்கூட்டியே கலைக்கப்பட்டுருச்சு. ஓகேங்களா. ஸோ அதை ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 1975 அவசர நிலை ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அதில் ரெண்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்லி கன்ஃபியூஸ் ஆனதுனால, அதாவது மாறுதல் வந்ததுனால அந்த மாறுதல் அப்புறம் அப்படியே இப்போ வரலுமே தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ திரும்ப அதை மாற்றிட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான், இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.